இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே, கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் என் ஆத்மாவை தேர்ச்சி என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகின்றார். அவர் என் ஆத்மாவை தேர்ச்சி என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகின்றார். சங்கீதம் 23:3 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை. இன்றைக்கி நம்ம உள்ளத்தில் இருக்கிற விஷயம் நிறைய இருக்குது, வெளியே சொல்ல முடியல. எண்ணங்களில் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு, உள்ளத்தில் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. நம்முடைய விருப்பங்களை யார் நிறைவேற்றுவான்னு தெரியாமல் இருக்குது. தேவைகள் நிறைய இருக்குது. நம்முடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்கள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குல்லோ. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலല്ലോ. மனுஷனாக பிறந்தாச்சு, என்னடா பண்ணுறது, இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் போலன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், வாழ்க்கையை ஓட ஆரம்பிச்சிருப்போம். பார்த்துக்கலாம்டா, எதுவும் கடந்து போகும்னு சொல்லி இன்றைக்கி மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று நம்ம காட்டிகிட்டு இருக்கோம்ல. வெளியில் நடிச்சுட்டு தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளுடைய கஷ்டத்தை வெளியே காட்ட முடியுமா? இல்லைனா யாராச்சும் கேட்பாங்களோ, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காகவே என்ன பண்ணுறோம், வெளியில் சிரிச்சிட்டு இருக்கோம் பிரதர் பார்க்கும் போதெல்லாம். ஆனால் கேட்குறாங்க, நீங்களாம் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் உள்ளே அழுதுட்டு இருக்கோன்றது அவங்களுக்கு வெளியில் தெரிய மாட்டுதல்ல, நாங்களும் வெளியில் காட்டிக்க மாட்டோம்ல. ஆனால் பார்க்கும்போது இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ. இன்றைக்கி மனசில் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வலிகளும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வெளியில் சொல்ல முடியல. ஆனால் சொல்கிறான், யார்கிட்ட சொல்கிறான்? இந்த மாணவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாற்ற மாட்டாரா? நிச்சயமாக மாற்றுவாரோ நம்பிக்கை எனக்கு இருக்குது பிரதர். பல வேலையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தினந்தோறும் ஜெபிக்கிறேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வலி வேதனை இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கீங்க, என் வாழ்க்கை நிலைமை மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி. இன்றைய நாளில் பல வேலைகளில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளாக இருக்கின்றது. மன அழுத்தம் ஒரு பக்கம் பயம். வாழ்க்கையில் எப்படி நம்ம முன்னேறி போவதுன்னு தெரியலையே. முன்னேறி போகிறதுக்கு சில பல தடைகள்லாம் இருக்குல்ல. நான் தோற்றுருவேனா, ஜெயிக்க மாட்டேனா, எதிர்காலம் இப்படியே போயிடுமான்னு சொல்லி சில பல பயங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எப்படி போகுதுன்னு புரியல. வாழ்ந்துட்டுருக்கேன் பிரதர், ஏதோ சந்தோஷமாக நடிச்சிட்ருக்கேன். சந்தோஷமாக இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. நம்ம மாணவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகின்றார். நீங்கள் கவலைப்படாதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே நபர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தினந்தோறும் ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்ற போகின்றார். எந்த பயங்களும் இல்லாமல், எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் உங்களோட எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. பார்த்துக்கங்க, உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? இப்போ இருக்கிறத பார்த்து நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, இன்னும் போக போக இன்னும் கஷ்டம் நிறைய இருந்துச்சுன்னா, இப்போவே நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா பார்த்துக்கலாம்டா. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள போகின்றார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. உங்களுக்குள் இருக்கின்ற வலியை எடுத்து போட போகின்றார். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாத்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பொக்கிஷமாய் பார்த்துட்ருக்காருங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ நிச்சயமாக கொடுப்பார். அந்த நாள் வரப்போகின்றது. அதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நிச்சயமாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுக்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கின்றார். அதை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? இன்றைய நாள் வசனம் கூட அதுதான் இல்லை. சங்கீதம் 23 ஃபுல்லாகவே படிங்க. அதில் 3 சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான். அவர் என் ஆத்மாவை தேர்ச்சி என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகின்றார். போதாதா இது? இன்றைக்கி நம்ம மனசு உடஞ்சாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுக்குது. உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்ற போகின்றார். தேவையான அனைத்து விஷயத்தை கொடுக்க போகின்றார். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நிச்சயமாக கொடுப்பாருங்க. நல்ல வேலை இல்லை பிரதர், போதுமான வருமானமும் இல்லை, என் குடும்பத்தை ஓட்டி தான் ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி ராப்பகலாக கஷ்டப்பட்டு என்ன வேலை கிடச்சாலும் நான் செய்வேன்னு சொல்லி இன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள் எல்லாம் பெண்கள் செஞ்சிட்ருக்கோம்ல. படித்தது ஒன்று, செய்கிற வேலை ஒன்று அப்படின்னாலும் எனக்கு வருமானம் வேணும். அது எப்படி கிடச்சா நான் நேர்மையாக உழைச்சி நான் வாழ போகிறேன், சொந்த காலம் நிற்க போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி கடினமாக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களை ஆசீர்வதிங்க போன்னு சொல்லி கேட்கலாமா?
இன்றைக்கி கடன் சுமையினால் இன்றைக்கி கடன் அடைக்கணும் பிரதர், அதுக்காக தான் உழைச்சிட்ருக்கேன், நான் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என் ஆத்துமாவை தேர்ச்சிக்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் எண்ணங்கள், கவலைகள் இவற்றின் மத்தியில் உம்முடைய பரிபூர்ண சமாதானத்தினால் எங்கள் நிரப்புகின்றீர் அப்பா. பயமும் எதிர்காலத்தை பற்றிய அவநம்பிக்கையும் எங்களை மேற்கொள்ள முயற்சிக்கும் போது நீரே எங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கின்றப்பா. தினமும் எங்களுக்கு ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் உம்முடைய வார்த்தையை நம்புவதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்களோடு இருப்பதற்காக, வாக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில், தொழிலில், வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடியவற்றை போதித்தரல வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. உம்முடைய ஆவியானவர் எங்கள் மனதை புதுப்பித்து நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அருள செய்வீராக. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்று விசுவசித்து எங்களுடைய கவலைகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றனப்பா. உம்முடைய நித்திய அன்பிற்காகவும் கிருபைக்காகவும் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்திற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றுவீர் என் நம்புகிறேன் ஏசப்பா. எங்களுடைய கஷ்டத்தை எடுத்து போடுங்கப்பா. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.